அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 6. யார் இந்த துறவி? தோணித்துறையிலிருந்து இரவின் அகால நேரத்தில் புறப்பட்ட அந்த படகு பரளியாற்றை கடந்து கொண்டிருந்தது. ஆற்றில் வெள்ளத்தின் வேகமும் சுழிப்பும் மிகுதியாக இருந்ததால் அம்பலவன் வேளாளன் படகை மெல்ல செலுத்திக்கொண்டு போனான். படகில் சென்று கொண்டிருந்த போது மகாமண்டலேஸ்வரர் தளபதி வல்லாளத்தேவனிடம் கலகலப்பாக பேசினார். அவருடைய திருக்குமரி குழல்வாய்மொழி நாச்சியாரும் சிரித்துக்கொண்டே வேடிக்கையாகவும் கலகலப்பாகவும் பேசினாள். படகோட்டி அம்பலவன் வேளாளனும் பேசினான். குழல்மொழிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த வாலிபத் துறவிதான் பேசவே இல்லை. எப்படியாவது அந்த துறவியை பேச வைத்துவிட வேண்டுமென்று தளபதி ஆன மட்டிலும் முயன்றான். வேண்டுமென்றே பேச்சினிடையே துறவிகளைப் பற்றி பேசினான். அப்போதாவது அந்த இளம் துறவி வாய் திறந்து பேசுவார் என்று அவன் எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்தான். உதடுகளை நெகிழ்த்து மௌனமாக ஒரு புன்னகை செய்துவிட்டு பேசாமலிருந்தார் அவர். மனிதர் வாய் பேச முடியாத ஊமையோ என்ற சந்தேகம் உண்டாகிவிட்டது அவனுக்கு. மகாமண்டலேஸ்வரராவது அவருடைய புதல்வியாவது அந்த துறவியை தனக்கு அறிமுகம் செய்து வைப்பார்கள் என்று தளபதி எதிர்பார்த்தான். ஆனால் அவர்கள் அதை செய்யவே இல்லை. வேண்டுமென்றே அறிமுகம் செய்யாமல் இருப்பது போல் தோன்றியது அவனுக்கு. இந்த துறவி யார்? எங்கிருந்து வருகிறார்? ஏன் இப்படி பேசாமல் ஊமை போல் மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படையாக இடையாற்று மங்கலம் நம்பியிடம் நேருக்கு நேர் கேட்டுவிடலாம். ஆனால் அந்த துறவியையும் அருகில் வைத்துக்கொண்டே அப்படி கேட்பது அவ்வளவு சிறந்த முறையாகாது. பண்பற்ற முரட்டு விசாரணையாக முடிந்துவிடும் அது. அவர்கள் வேண்டுமென்றே பிடிவாதமாக அதை தன்னிடம் சொல்ல விரும்பாதது போல் மறைக்கும்போது கேட்பது நாகரிகமில்லை. ஆனால் ஒரு உண்மையை தளபதி வல்லாளத்தேவன் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. திருமணமாகாத தம் குமாரியை அந்த வாலிப வயது துறவியோடு நெருங்கி பழக விடுவதை கண்டபோது துறவிக்கும் இடையாற்று மங்கலம் நம்பிக்கும் நெருங்கிய விதத்தில் உறவோ தொடர்போ இருக்க வேண்டுமென்று தெரிந்தது. குழல்மொழி அந்த துறவியிடம் நடந்து கொண்ட விதம் எவ்வளவோ நாள் தெரிந்து பழகிய மாதிரி கூச்சமோ நாணமோ இல்லாமல் இருந்தது. தன் பக்கத்தில் கன்னிப் பருவத்து அழகு பூரித்து நிற்கும் ஒரு இளம் பெண் படகில் உட்கார்ந்திருக்கிறாளே என்று துறவி கூச்சமடைந்ததாக தெரியவில்லை. அதேபோல் தளதளவென்று உருக்கிய செம்பன் போன்ற நிறமும் இளமை கட்டமைந்த காளை போன்ற உடலும் அழகு ததும்பும் முகத்தோற்றமுமாக ஒரு ஆண்மகன் தன்னருகே உட்கார்ந்திருக்கிறானே என்று மகாமண்டலேஸ்வரரின் குமாரியும் கூசியதாக தெரியவில்லை. அவள் நெருங்கி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அடிக்கடி சிரித்துக்கொண்டே துறவியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். இவற்றையெல்லாம் பார்த்துதான் தளபதி மனம் குழம்பினான். படகு மேலே முன்னேறி சென்று கொண்டிருந்தது. ஆண் பிள்ளையாகிய வல்லாளத்தேவனையே அந்த இளம் துறவியின் தோற்றம் மயக்கியது. இந்த முகத்தை இன்னொரு முறை பார் என்று பார்த்தவன் அல்லது பார்த்தவளை மீண்டும் மீண்டும் தூண்டக்கூடிய அதிசயமானதோர் அழகு துறவியின் முகத்தில் இருந்தது. தங்கத் தாம்பாளத்தில் அரைக்கீரை விதையை கொட்டி வைத்தாற் போன்ற அந்த பெண்ணிற முகத்தில் கருகருவென்று வளர்ந்திருந்த தாடி எடுப்பாக இருந்தது. தளபதி மீண்டும் நிலா ஒளியில் படகுக்குள் தன் எதிரே உட்கார்ந்திருக்கும் துறவியை பார்த்தான். அந்த கம்பீரமான பார்வை, அழகிய கண்கள், நீண்ட நாசி, புன்னகை தவழும் சிவந்த உதடுகள் இவற்றையெல்லாம் இதற்கு முன் எங்கோ எப்போதோ பல முறைகள் பார்த்திருப்பது போல் ஒரு பிரமை, ஒரு தற்செயலான நினைவு திடீரென்று வல்லாளத்தேவனின் மனதில் ஏற்பட்டது. மாளிகை கரையில் உள்ள துறையில் போய் தோணி நிற்கிறவரை இடையாற்று மங்கலம் நம்பியும் அவருடைய பெண்ணும் எதையதையோ பேசினார்கள். மகாராணியாரின் உடல் நலம், வடபாண்டி நாட்டின் அரசியல் நிலைமை, விழிஞத்து துறைமுகத்தில் வந்து செல்லும் வெளிநாட்டு மரக்கலங்கள், கோட்டாற்றிலுள்ள தென்பாண்டி பெரும்படைகளின் நிலைமை என்று எத்தனையோ செய்திகளைப் பற்றி விரிவாக விவரித்து பேசினார்கள். ஆனால் தப்பித்தவறி கூட அந்த வாலிபத் துறவியைப் பற்றி பேசவில்லை. இந்த அகால வேளையில் இவர்களோடு எங்கே போய்விட்டு மாளிகைக்கு திரும்புகிறார் இடையாற்று மங்கலம் நம்பி என்று இன்னொரு சந்தேகமும் தளபதிக்கு ஏற்பட்டது.
கரையில் இறங்கியதுமே மகாமண்டலேஸ்வரர் செய்த முதற்காரியம் வீரத்தளபதி வல்லாளத்தேவனுடைய சந்தேகத்தை மேலும் வளர்ப்பதாகவே இருந்தது. குழல்மொழி, தளபதி ஏதோ முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறார். அவரோடு நான் தனியாக பேச வேண்டும். நீ சுவாமிகளை அழைத்து கொண்டு போய் வசந்த மண்டபத்தில் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடு என்று தீவின் மேற்கு கோடியிலிருந்த வசந்த மண்டபத்தை சுட்டிக்காட்டினார் மகாமண்டலேஸ்வரர். ஆகட்டும் அப்பா, இவரை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் தளபதியாரை அழைத்து கொண்டு போய் உங்கள் காரியத்தை கவனியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய பெண் குழல்மொழி அந்த இளந்துறவியை அழைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் தனியே வசந்த மண்டபத்தை நோக்கி நடந்ததை பார்த்தபோது தளபதி திகைத்து போய் நின்றுவிட்டான். அவன் மனதுக்குள் நிகழ்ந்து கொண்டிருந்த மர்ம குழப்பம் இன்னும் ஒருபடி அதிகமாகிவிட்டது. என்ன தளபதி, நாம் போகலாமா? அந்தரங்க மண்டபத்தில் போய் நாம் பேச வேண்டியதை பேசுவோம் என்று கூறிக்கொண்டே முன்னால் நடந்தார் இடையாற்றுமங்கலம் நம்பி. தளபதி வசந்த மண்டபத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் அந்த துறவியையும் பூங்கொடி அசைந்து துவள்வது போல் அவர் அருகே நடைபயிலும் குழல்மொழியையும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மகாமண்டலேஸ்வரரை பின்பற்றி நடந்தான். தளபதி, வழியை பார்த்து நடந்து வா. மழை பெய்த ஈரம் வழுக்கிவிடப் போகிறது. எங்கேயோ பார்த்து கொண்டு நடக்கிறாயே என்று அவர் குறிப்பாக தன் செயலை கண்டித்த போதுதான் திரும்பி பார்ப்பதை வல்லாளத்தேவன் நிறுத்திக் கொண்டான். அப்போது மகாமண்டலேஸ்வரருடன் தானும் தனியாக இருப்பதால் அந்த துறவியை பற்றி அவரிடம் விசாரிப்பது தவறில்லை என்று அவனுக்கு தோன்றியது. மகாமண்டலேஸ்வரிடம் அடியேன் ஒரு சந்தேகம் கேட்கலாமா என்றான். முன்னால் விறுவிறுவென்று விரைந்து நடந்து கொண்டிருந்த இடையாற்றுமங்கலம் நம்பி நின்று அவனை திரும்பி பார்த்தார். இமையாமல் அவர் பார்த்த அந்த பார்வையில் ஆத்திரமா, திகைப்பா, வெறுப்பா, கோபமா எது நிறைந்திருந்தது என்பதை வல்லாளத்தேவனால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. சந்தேகமா? என்ன சந்தேகம்? நிதானமான குரலில் பதற்றமில்லாமல் வெளிவந்தது அவருடைய கேள்வி. மகாமண்டலேஸ்வரர் தன்னை திரும்பி பார்த்த விதத்தையும் கேட்ட கேள்வியையும் பார்த்து ஒரு கணம் அப்படியே அயர்ந்து போய் நின்று விட்டான் வீரத்தளபதி. தான் கேட்க நினைத்ததை கேட்காமலே இருந்து விடலாமா என்று ஒருவித தயக்கம் கூட அவனுக்கு உண்டாயிற்று. அறிவிலும் அனுபவத்திலும் சூழ்ச்சியிலும் எதையும் ஆளும் திறமையிலும் மலை போல் உயர்ந்த மகாமண்டலேஸ்வரரிடம் எதையும் மறைக்க முடியாது. ஒவ்வொரு சொல்லிலும், ஒவ்வொரு பார்வையிலும், ஒவ்வொரு அசைவிலும் மனதின் ஆழத்தில் பதுங்கியிருக்கும் அதற்கு மூலமான எண்ணத்தை ஊடுருவி அறியக்கூடியவர் இடையாற்றுமங்கலம் நம்பி. எனவே கேட்க நினைத்ததை மறைக்காமல் கேட்டு விடுவதென்று உறுதி செய்து கொண்டு, நம்மோட படகுல வந்தாரே அந்த துறவி என்று தொடங்கி அவன் தன் கேள்வியை கேட்டு முடிப்பதற்குள்ளேயே அவர் இடைமறித்து பதில் சொல்லத் தொடங்கிவிட்டார். அவர் இன்னார் என்று அறிவதற்காக படகு புறப்பட்ட போதிலிருந்து நீர் துடிதுடித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். வல்லாளா, அவரை வாயை திறந்து பேச வைப்பதற்காக நீ செய்த சாகசங்களையெல்லாம் பார்த்து உள்ளூர நான் சிரித்துக் கொண்டுதான் வந்தேன். அவரை பற்றி நீ கட்டாயம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இப்போது வேண்டாம், அதற்கொரு சமயம் வரும் என்று சொல்லிவிட்டு குறும்புத்தனமானதொரு சிரிப்பை இதழ்களில் மலரச் செய்தார் இடையாற்றுமங்கலம் நம்பி. தம் கேள்விக்கு விடை சொல்லாமல் அவர் சாமர்த்தியமாக அதை மறுத்த விதம் தளபதியை அதிர்ச்சியடைய செய்தது. வல்லாளத்தேவா, நீ வந்திருக்கிற நேரத்தையும் அவசரத்தையும் பார்த்தால் மிக மிக இன்றியமையாத காரியமாகத்தான் வந்திருப்பாய் என்று தோன்றுகிறது. இந்த துறவியை பற்றி விசாரித்து உன் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்காதே. வந்த காரியத்தை பேசுவோம் வா என்று சொல்லிக்கொண்டே மாளிகையின் அந்தரங்க அறை வாசலில் வந்து நின்றார் மகாமண்டலேஸ்வரர். அங்கிருந்த சேவகன் ஒருவன் ஓடிவந்து அந்தரங்க அறையின் மணிகள் பொருத்தப்பட்ட கதவுகளை திறந்துவிட்டான். கதவுகளில் தொங்கிய மணிகள் அமைதியான இரவில் கலகலவென்று ஒலித்தன. உள்ளே எரிந்து கொண்ட தீபங்களை தூண்டிவிட்டான். தூய கலசங்களிலிருந்து அனலை ஊதிக் கனிய செய்து அதில் அகிற்பொடியை தூவினான். தீபங்களின் ஒளியும் தூபங்களின் நறுமணமுமாக அற்புத சோபையுடன் விளங்கிய அந்த அறைக்குள் இருவரும் நுழைந்தவுடன் சேவகன் வெளிப்புறமாக வந்து நின்று கொண்டு கதவுகளை இழுத்து சாத்தினான். மறுபடியும் ஒரே சமயத்தில் இரு கதவுகளிலும் இருந்த எல்லா மணிகளும் ஒலித்து ஓய்ந்தன. சேவகன் அங்கேயே காவலாக நின்று கொண்டான். இடையாற்றுமங்கலம் மாளிகை கடல் போல் பெரியது.
சொல்லப்போனால் இரு ஆறுகளுக்கு நடுவே நதிகளின் செல்லப் பிள்ளையைப் போல் அமர்ந்திருந்த அந்த தீவின் முக்காற் பகுதியிடம் அந்த மாபெரும் மாளிகைதான். கடலுக்கு அடியில் எத்தனை ரகசியங்கள், மர்மங்கள், அபூர்வ பொருள்கள் மூழ்கிக் கிடக்கின்றனவோ தெரியாது. ஆனால் இடையாற்று மங்கலம் மாளிகையில் ஒவ்வொரு அணுவிலும் நாஞ்சில் அரசியலின் எண்ணற்ற மர்மங்கள் மறைந்திருக்கின்றன என்பார்கள். மாளிகையின் முக்கியமான அறைகளின் கதவுகளெல்லாம் நிச்சயமாக மணிகள் பொருத்தப்பட்டிருக்கும். எவ்வளவு மெதுவாக கதவை திறக்க முயன்றாலும் சிறு சிறு வெண்கல மணிகளின் நாவு அசைந்து கணீர் என்ற ஒலியை கிளப்பிவிடும். தனியாக உட்கார்ந்து அந்தரங்கமான செய்திகளை பேசும்போதோ, மந்திர ஆலோசனையில் இருக்கும்போதோ அந்நியர் எவரும் முன்னறிவிப்பின்றி உள்ளே நுழைந்து விட முடியாதபடி கதவுகளை இப்படி நுணுக்கமாக அமைத்திருந்தார் இடையாற்று மங்கலம் நம்பி. அரசியல் மேதையும் அறிவுச் செல்வரும் ராஜதந்திரங்களின் இருப்பிடமுமான இடையாற்று மங்கலம் நம்பியின் எண்ணங்களையும் செயல்களையும் மனத்தையும் வல்லாளத்தேவன் எப்படி முழு அளவில் இன்று வரை தெரிந்து கொள்ள முடியவில்லையோ, அதேபோல் அந்த மாளிகையிலும் தெரிந்து கொள்ள அல்லது தெரிந்து கொள்ள முடியாத இன்னும் எத்தனையோ விசித்திரமான இடங்கள் இருந்தன. வரிசை வரிசையாக அணிவகுத்து நிற்கும் ஆயிரக்கணக்கான படை வீரர்களுக்கு நடுவே போர்க்களத்தில் நின்று அஞ்சாமல் கட்டளைகளையிட்டும் கையில் வாளேந்தி ஒரு பெரும் படையினை முன்னின்று நடத்தி வெற்றி பெறும் திறன் அவனிடம் இருந்தது. ஆனால் புறத்தாய நாட்டு மகாமண்டலேஸ்வரர் செய்ய நினைக்கும் செயல்களையும் எண்ணங்களையும் துணிந்து முன்னின்று ஆராயும் இதயத்திடம் அவனுக்கு இல்லை. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவன் மனம் இந்த நொடிவரை பலவீனம் என்ற எல்லைக்கோட்டை மீறி அப்பார் சென்றதே இல்லை. இதற்கு பல காரணங்கள் உண்டு. மகாமண்டலேஸ்வரின் முகத்தை பார்த்து கொண்டு அவருக்கெதிரே உட்கார்ந்து பேசும்போது இதயத்தை மறைத்து எந்த பொய்யையும் பேச முடியாது. உயர்ந்தோங்கி வானமண்டலத்தை அணைந்து நிற்கும் பிரம்மாண்டமான ஒரு மலைச்சிகரத்தை கண்ணெதிரே பார்க்கிற உணர்ச்சி உண்டாகும் அந்த மனிதரின் முகத்தை பார்க்கும்போது. ஆகவே எவ்வளவுதான் மறைக்க முயன்றாலும் உண்மைதான் வாயில் வரும். தன்னிடம் யார் பேசிக் கொண்டிருந்தாலும் வேறெங்காவது பராக்க பார்த்து கொண்டு அந்த பேச்சை கேட்கும் வழக்கம் அவரிடம் கிடையவே கிடையாது. பேசுகிறவனின் முகத்தையும் அதிலுள்ள கண்களையும் பார்த்து கொண்டேதான் பேச்சை கேட்பார். அந்த பார்வை பேசுகிறவனின் மனத்தில் புதைந்து கொள்ள முயலுகிற உண்மைகளையெல்லாம் குத்தி இழுத்து வெளியே கொண்டு வந்துவிடும். அவ்வளவு கூர்மை அதற்கு. அவசியம் ஏற்பட்டாலொழிய இடையில் குறுக்கிட்டு எதையும் கேள்வி கேட்காமல் எதிராளியின் பேச்சை கூர்ந்து கேட்டுக்கொண்டே போவார். அவரிடம் இப்படி பலமுறை அனுபவப்பட்டிருந்த தளபதி வல்லாளத்தேவன் அன்று அந்தரங்க அறைக்குள் அவரோடு நுழைந்தபோது மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் அவசியமானவற்றைத் தவிர வேறெதையும் பேசக்கூடாதென்று மனதை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் நுழைந்தான். கன்னியாகுமரியில் கைப்பற்றிய ஓலையைப் பற்றி அவரிடம் வாய் தவறி உளறிவிடக் கூடாதென்று தீர்மானித்துக் கொண்டான் வல்லாளத்தேவன். ஆனால் இடையாற்று மங்கலம் நம்பியிடம் பேசத் தொடங்கியதும் எதையெதையெல்லாம் மகாமண்டலேஸ்வரரிடம் சொல்லக்கூடாதென்று நினைத்து கொண்டிருந்தானோ அவையெல்லாம் அவனை அறியாமலேயே அவன் வாயிலிருந்து வந்துவிட்டன. அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்தரங்க அறை ஒளிமயமாக இருந்தது. தூபப்புகையின் நறுமணம், அன்னக்குடி விளக்குகளின் ஒளி, நாற்புறமும் சுவர்களில் அழகான ஓவியங்கள், அறை முழுவதும் கட்டித் தொங்கவிடப்பட்டிருந்த மல்லிகை பூச்சரங்கள், பூமணமும் மகிர்ப்புகையும் தீப ஒளியும், எதிரே நிமிர்ந்து உட்கார்ந்து தன்னையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் இடையாற்று மங்கலம் நம்பியின் பார்வையும் ஒன்று சேர்ந்து தளபதியை என்னவோ செய்தன. புறத்தாய நாட்டு கோட்டையிலிருந்து மகாராணியார் கன்னியாகுமரிக்கு புறப்பட்டது, ஆரையிடுக்கில் ஒற்றர்களை சந்தித்தது, தரிசனத்தின் போது மகாராணிக்கு ஏற்பட்ட ஆபத்து, மறுநாள் நாஞ்சில் நாட்டு மகாசபையை கூட்டுமாறு மகாராணி ஆணையிட்டிருப்பது ஆகிய எல்லா விஷயங்களையும் மகாமண்டலேஸ்வரரிடம் அவன் கூறினான். ஒற்றர்களிடமிருந்து கைப்பற்றிய ஓலையைப் பற்றி மட்டும் அவன் சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு மகாமண்டலேஸ்வரர் சிரித்தார். தளபதி, எல்லாம் சரிதான். உன்னுடைய இடுப்பில் இருக்கும் அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறதென்று எனக்குத் தெரியும். ஆனாலும் அதை என்னிடம் எடுத்துக்காட்டி விடுவதுதான் முறை என்றார். இதை கேட்டதும் வல்லாளத்தேவன் வெலவெலத்துப் போனான். அவன் உடல் நடுங்கியது. மகாமண்டலேஸ்வரர் அவனை நோக்கி வெற்றி புன்னகை பூத்தார். அதே சமயம் கதவுகளின் மணிகள் மெல்ல ஒலித்தன.